ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஹிடால்கோ முருங்கை சூப் மிக்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக ஸ்டெப்ஸில் சீக்கிரமாக நம்ம செய்ய முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ரொம்ப இந்த சூப்புக்கு சூட்டபுளான விஷயம் பார்த்திங்கன்னா பம்ப்கின் ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. ஸோ எல்லோ பம்ப்கின் ஆர் ஒயிட் பம்ப்கின் இல்லைனா ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த மாதிரியான கிழங்கு வகைகளை நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு. சில பேருக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதுக்கு சூட்டபுளாக இருக்கலாம். இல்லை நார்மல் வெறும் வாட்டர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா, தேவையான பொருட்கள் நான் பண்ண போகிறது. எல்லோ பம்ப்கின் நீங்கள் கட் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பட்டர் ஆர் கீ வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுக்கோங்க. ஹிடால்கோவோட சூப் மிக்ஸ் பவுடர். நீங்கள் க்ரீம் இல்லை அப்படின்னா கோகனட் மில்க் ஆட் பண்ணலாம் திக் கோகனட் மில்க். ஸோ நான் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ப்ரெஷர் குக் எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக் எடுத்த உடனே கீ ஆர் பட்டர் ஃபியூ ஸ்பூன் ஆஃப் பட்டர்ஸ் ஆர் கீ எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். தென் அதில் சாட்டேட் பண்ணணும். பம்ப்கின் சாட்டேட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் சாட்டேட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் ஒரு 1 மினிட் ஹிடால்கோவோட சூப் மிக்ஸ் பவுடர் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒரு 3 to 4 ஸ்பூன் போடலாம். இல்லை 3 ஸ்பூன் இஸ் பெட்டர் தென் ஃபார் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அதில் நீங்கள் ஒரு 2 கிளாஸ் ஃபுல் வாட்டர் பண்ணலாம். நீங்கள் மெஷர் பண்ணி உங்களுக்கு வேணும்னா ஒரு 400 ml ஆஃப் வாட்டர் பெட்டராக இருக்கும். ஸோ அதை ஊற்றிட்டு நீங்கள் ப்ரெஷர் குக் ஒன்லி ஒரு விசில் வந்தால் போதும். ஸோ உங்களுக்கு சில பேருக்கு அதை மூடி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கீரையை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் அதை பாயில் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் டைம் இல்லை, சீக்கிரம் பண்ணணும், சீக்கிரம் போகணும் வேலைக்கு, அந்த மாதிரி ஒர்க் ஷெட்யூல் இருக்கிறவங்க ஜஸ்ட் 1 விசில் விட்டாலே போதும். அதுக்கப்புறம் அதை கேஸ் ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி உடனே ஒரு 1 to 3 செகண்ட்ஸ்க்குள்ளாரே நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணலாம். இதில் என்ன ஆட் பண்ணணும், உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு செட் ஆகலை அப்படின்னா ஒன்லி சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும்தான் நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே வேறு ஏதாவது டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிங்கன்னா இது ஹெல்த்தி கிடையாது. ஸோ நம்ம ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் சாப்பிட்றோன்னுக்குள்ளார அது மட்டும் லைட்டாக நீங்கள் உங்களுக்கு குறைஞ்சதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் கரெக்டானது நம்ம கொடுத்துருக்கோம். பட் சில பேருக்கு கொஞ்சம் சால்ட்டியாக நல்லா சாப்பிடுவாங்க, இல்லை நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க, ஸ்பைஸை ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக பவுலில் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் நீங்கள். ஸோ திஸ் இஸ் வெரி ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ வெஜிடபிள் கட் பண்ணிவிட்டு இதை போட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் குக் கொஞ்சோண்டு ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ க்ரீம் அண்ட் கோகனட் மில்க் வேணான்னா அது விட்டுடலாம். அப்படி இல்லை எனக்கு எந்த வெஜிடபிள்ஸ்க்கும் டைம் இல்லைன்னா டேரெக்டாக கெட்டிலில் சுட தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை ஒரு 2 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி டேரெக்டாக அப்படியே சர்வ் பண்ணலாம். இதுவும் ஒரு ஈஸியான வழி. ஸோ இதில் இந்த ஹிடால்கோவோட சூப் மிக்ஸில் இருக்கிறது எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ எதுவுமே கிடையாது. ஷெல்ஃப் லைஃப் இதுக்கு ரொம்ப கம்மி தான். ஒன்லி 4 மந்த் தான் இருக்கும். ஸோ டீஹைட்ரேட்டட் பண்ணி தான் எல்லாத்தையுமே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்பைசஸும் ரொம்ப